அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். அடுத்த ஒரு கட்டுரை நம்பியகப்பொருள் பற்றியது. நம்பியகப்பொருள் பற்றி இப்போ நான் போடுற கட்டுரைலாம் நான் என்னோடய இதுக்காக எழுதுனது, ஆய்வுக்காக எழுதும்போது இது பண்ணது கட்டுரையாக இருக்காது. அதை பற்றி ஆனால் முழுமையான செய்திகளாக இருக்கும். சரிங்களா? என்னோடய ஆய்வு தொல்காப்பியத்தோட பிற்றையாக இலக்கணங்கள் 12 இலக்கணங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்தால் பொருளதிகாரம், தொல்காப்பிய பொருளதிகாரத்தோட, அதனால் அகப்பொருள் நூல்கள் 12 நூல்களை ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சுருக்கேன். அந்த நோக்கத்தில் எழுதப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்பியகப்பொருள். நம்பியகப்பொருள் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் ஒரு சிறந்த அகப்பொருள் இலக்கண நூல்னால் அது நம்பியகப்பொருள். அதை பற்றி முழுமையாக இந்த இதில் பார்க்கலாம், இந்த பகுதியில் பார்க்கலாம். நம்பியகப்பொருள். தொல்காப்பியத்திற்கு பிறகு பல அகப்பொருள் இலக்கண நூல்கள் தோன்றியிருப்பினும் நம்பியகப்பொருள் நூல் மட்டுமே மிகுந்த செல்வாக்கு பெற்ற நூலாக மிளிர்ந்தது. இந்நூலை நாற்கவிராச நம்பி என்பவர் இயற்றினார். இந்நூலை நாற்கவிராச, 4 கவிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆசுகவி, ஒரு 4 கவிகள் இருக்குது. அதில் நாற்கவிராச 4 கவிகளையும் பாட வல்லவர் அப்படின்றதுனால இவருக்கு நாற்கவிராச நம்பி அப்படின்ற பெயர் உள்ளது. அவர் இயற்றினார். இந்நூலுக்கு மேற்கோள் செய்யுளாக அமைந்த நூல் தஞ்சைவாணன் கோவை என்பதாகும். நூலுக்கு மேற்கோள் தஞ்சைவாணன் கோவை. இந்நூல் அகப்பொருளை மட்டும் விளம்பும் அகப்பொருள் இலக்கண நூலாகும். அந்த தஞ்சைவாணன் கோவை யார் எழுதுனதுன்னா பொய்யாமொழி புலவர் எழுதுனது. அதிலிருந்து தான் இந்த நூல் முழுமைக்கும் உதாரணம் காட்டியிருப்பாங்க. இந்நூல் அகப்பொருளை மட்டும் விளம்பும் அகப்பொருள் இலக்கண நூலாகும். அகப்பொருளுக்காக மட்டுமே எழுதப்பட்ட நூல். இப்போ தொல்காப்பியம்லாம் எடுத்துக்கிட்டால் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு 5 இலக்கணம் விளம்பும். ஆனால் இது பொருளதிகாரத்துக்கு மட்டுமே இது பண்ணப்பட்ட நூல். அதனால் இது அகப்பொருள் இலக்கண நூலாகும். காலம். இந்நூலின் சிறப்பு பாயிர உரை இந்நூல் குலசேகர பாண்டியன் காலத்தது என்று கூறுகின்றது. குலசேகர பாண்டியன் சிறப்பு பாயிரத்தில் சொல்லப்பட்ட உரை என்ன சொல்லுதுன்னா குலசேகர பாண்டியன் காலத்தது சேர்ந்தது இந்த நூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கு குறிக்கப்பெறும் குலசேகர பாண்டியன் முதல் சடையவர்மன் குலசேகரனே ஆவான். இவன் காலம் கிபி 1192 1266 இடைப்பட்டது ஆகும். எனவே நம்பியின் காலமும் கிபி 12ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கமும் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நூலாசிரியரும் சமயமும். நாற்கவிராச நம்பியின் இயற்பெயர் நம்பி. இவர் ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என்னும் 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆதலால் இவருக்கு நாற்கவிராசர் என சிறப்பு பெயர் பெற்று விளங்குகின்றார். நாற்கவிராச நம்பி அப்படின்ற மாதிரி இவர் விளங்குகின்றார். அடுத்து சமண சமயத்தை சார்ந்த இவரே இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளார். இவரே நூல் எழுதிட்டு அவரே உரையையும் எழுதியிருக்காரு. இது ரொம்ப ஒரு நல்லது. நம்மளுக்கு உரை படிக்கிறவங்களுக்கு, நம்பியகப்பொருளை படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்ததாக இருக்கும். நம்பியகப்பொருள்னு இல்லை, இப்போ இலக்கணம் ஒருத்தர் எழுதி இது அதுக்கு உரை ஒருத்தர் எழுதும்போது கொஞ்சம் முரண்பாடுகள்லாம் ஏற்படும். ஆனால் நூலாசிரியரே உரையாசிரியராகவும் இருக்கிறது அது படிக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பயன் தரக்கூடியது, எழுதுகிறவங்களுக்கும் ஒரு எளிமையாக இருக்கும். ஏன்னா மூல நூலாசிரியர் என்ன சொன்னார்னு தெரியாமல் சில பேர் அதுக்கு மாறாலாம் உரை எழுதி வைப்பாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா நூலாசிரியரே உரையாசிரியராகவும் இருப்பதால் அதை படிப்பவர்கள் நன்கு விளங்கி கொள்வதற்கு மாணவர்களுக்கு ஏற்ற பயன் தரும். சரிங்களா? ஏன்னா எந்த இடர்பாடும் இருக்காது. இது ஐயமாக இருக்கும், இதைத்தான் சொன்னாரா, நூலாசிரியர் தான் சொன்னாரா அப்படின்ற மாதிரி உரையாசிரியர்கள் சில பேர் எழுதி வச்சுட்டு போயிடறாங்க. அதனால் நம்மளுக்கே ஐயம் ஏற்படும். உரையாசிரியர்கள் எழுதுனதை படிக்கும்போது அப்போ நூல் இதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு உரையாசிரியர் இருந்தால் பரவாயில்ல, நிறைய பேர் அதுக்கு உரை எழுதும்போது அதுவான்னு குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு நூலாசிரியர் உரை செய்தல் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அதை இவர் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. இவர் பாண்டிய நாட்டில் உள்ள புளியங்குடி உய்யவந்தான் என்னும் முத்தமிழ் ஆசிரியரின் மைந்தன் என்றும் வடமொழி தென்மொழி ஆகிய 2 மொழிகளிலும் வல்லவர் என்றும் இவர் இயற்றிய சிறப்பு பாயிரத்தால் அறிய முடிகின்றது. யார்? இந்த நாற்கவிராச நம்பியை பற்றி. அடுத்து இந்த நூலோட இயல்புன்னு பார்த்தா இந்நூல் தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கியத்தையும் சான்றோரின் இலக்கியத்தையும் தழுவி இயற்றப்பட்டது. இந்நூற்பாக்கள் எளிமையுடையன, மனப்பாடம் செய்வதற்கு ஏற்றன, வேண்டியாங்கு விரித்து கூறப்படும் கருத்துக்களை விரித்து
விரித்தும் சுருக்கி கூற வேண்டியவற்றை சுருக்கியும் கூறுகின்றது. அடுத்து இயல் பகுப்புன்னு பார்த்தா நூல் அகத்திணையியல் தொடங்கி ஒலிபியல் ஈராக 5 பகுப்புகளை கொண்டது. அகத்திணையில் தொடங்கி ஒலிபியல் ஈராக தொல்காப்பியம் 9 பொருளதிகாரத்தில் 9 பகுப்பு இருக்கும். எழுத்து 9, சொல் 9, பொருள் 9 இருக்கும். இங்கே வேறு பொருளதிகாரத்தில் 5 பகுப்புகளை சொல்லியிருக்காரு. அவை முறையே அகத்திணையியல் 116 நூற்பாக்கள், களவியல் 54 நூற்பாக்கள், 3வது இயல் வரைவியல் 29 நூற்பாக்கள், 4வது இயல் கற்பியல் 10 நூற்பாக்கள், 5வது இயல் ஒலிபியல் 43 நூற்பாக்கள் என கொண்டு ஆக மொத்தம் 252 நூற்பாக்களை கொண்டு விளங்குகின்றது. நம்பி அகப்பொருள் என்னும் இந்நூல் தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட அகப்பொருள் இலக்கணத்தை விரிவாக விளக்க எழுந்த நூலாகும். தொல்காப்பியம் சொன்னதை விரித்து சொல்கிறதுக்காக இந்த நூல் எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த அகத்திணையியல் மனித வாழ்வின் மேன்மைக்கு உதவுவனவாக தமிழர் அமைத்து கொண்ட உறுதிப்பொருட்கள் 4. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பனவாம். அவற்றுள் இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது இன்பம் ஆகும். அவ்வின்பமே அகத்திணை என்று தமிழ் மக்களால் சிறப்பிக்கப்படுகின்றது. அகத்திணைக்கு உரிய செய்திகளை பொதுவாக தொகுத்து கூறுகின்ற காரணத்தால் இவ்வியல் அகத்திணையியல் என அழைக்கப்பெறுகின்றது. இவ்வகத்திணையியலில் 116 நூற்பாக்கள் அமைந்துள்ளன. இவ்வகத்திணையியலின் முதல் நூற்பாவில் அகப்பொருளின் வகை பற்றி கூற வந்த ஆசிரியர் நலர்தலை உலகத்து புலவோர் ஆய்ந்த அருந்தமிழ் அகப்பொருள் கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை என 7 பெற்றித்து ஆகும் எவ்வாறு மொழிகின்றார். பின் இவ்வகப்பொருள் புனைந்துரை உலகியல் என்னும் 2 தன்மைகளால் கூறப்படும் என்கிறார். மேலும் இவ்வகத்திணையியலில் கைக்கிளை, பெருந்திணை, ஐந்திணை என்பதன் இலக்கணம், முதல், கரு, உரிபொருட்களின் 10 வகைகள், கைகோளின் 2 வகைகள், களவு புணர்ச்சியின் 4 வகைகள் பற்றியும் கூறுகின்றார். பின் கைக்கிளையின் இலக்கணத்தை பற்றி அதுவே காமம் சான்ற இளமையொல்வையின் குறிப்பறிகாரும் குறுகாது நின்று குறிப்படு நெஞ்சொடு கூறல் ஆகும் என நம்பியக பொருளாசிரியர் கைக்கிளை பற்றி மொழிகின்றார். பின் கைக்கிளைக்குரிய தலைமக்கள், குறியிடம், பகற்குறி, இரவு குறியின் இலக்கணம், குறியின் வகைகள், களவில் நிகழும் 2 வகை பிரிவுகள், அவற்றுக்குரிய காலங்கள் ஆகியவற்றையும் கூறுகின்றார். மேலும் வரைவு நிகழ்வதற்குரிய காலங்கள், வரைவின் வகைகள், அறத்தோடு நிலை நிகழும் சூழல், அறத்தோடு நிற்கும் முறை பற்றி கூறுகின்றார். பின் தலைமகள் அறத்தோடு நிற்கும் இடம் பற்றி கூற வந்த ஆசிரியர் ஒரு புணர்வு ஒளிந்தவற்று ஒரு வழி தனப்பவும், வரைவிடை வைத்து பொருள்வையின் பிரியவும், இறைவனை செவிலி குறிவையின் காணவும், மனைவையின் செறிப்பவும், வருத்தம் கூறின் வினவிய கண்ணும் வினவா கண்ணும் அணநடை கிளத்தி அறத்தோடு நிற்கும் அப்படின்னு மொழிகின்றார். பின் பாங்கி, செவிலி, நற்றாய் ஆகியோர் அறத்தோடு நிற்கும் நிலை, களவில் வினா நிகழும் இடங்கள், உடன்போக்கில் அறத்தோடு நிற்றற்குரியோர், கற்பின் வகைகள், கற்பில் நிகழும் 6 வகை பிரிவுகள், பரத்தியற் பிரிவின் வகைகள், ஓதல் பிரிவுக்கும் மற்றைய பிரிவுக்கும் உரியவர்கள் பற்றி கூறுகின்றார். பின் ஊடலை தணிவுக்கும் 15 வகை வாயில்களை கொலைவல் பாணன், பாடினி, கூத்தர், இளையர், கண்டோர், 2 வகை பாங்கர், பாகன், பாங்கி, செவிலி, அறிவர், காமக்கிளத்தி, காதல் புதல்வன், விருந்து ஆற்றாமை என்று இவை ஊடல் மருந்தாய் தீர்க்கும் வாயில்கள் ஆகும் என்றவாறு ஊடல் தீர்க்கும் வாயில்களை கூறுகின்றார். மேலும் வாயில்களில் பாணன், விரலி, இளையோர், கூத்தர், கண்டோர், பாங்கர், பாகர், அறிவர், செவிலி, பரத்தையர் ஆகியோருக்குரிய செயல்களையும் கூறுகின்றார். மேலும் காமக்கிளத்திக்குரிய இலக்கணத்தையும், ஒருவன் தனக்கே உரிமை பூண்டு வருகுல பரத்தையர் மகளிராகி காமக்கு வரைந்தோர் காமக்கிளத்தியர் என்று கூறி இறுதியாக தலை மக்களின் துறவரம் பற்றி கூறி அகத்திணையியலை நிறைவு செய்கின்றார் நம்பியக பொருள் ஆசிரியர். அடுத்து களவியல்.
களவியல் தலைவனும் தலைவியும் பிறர் அறியாமல் மேற்கொள்கின்ற அன்பு வாழ்வை விளக்குவது களவு எனப்படும். இக்களவின் பல்வேறு இயல்புகளை தொகுத்து கூறுவதால் இவ்வியல் களவியல் எனப்பட்டது. இவ்வியலில் 54 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாசிரியர் களவு பற்றி கூறுகையில், உளமளி காதல் களவு எனப்படுவது 14 வேதத்து 24 மன்றனுள் யாழோர் கூட்டத்து இயல்பினது என்ப என்று தொல்காப்பியர் கூறியதைப் போலவே கூறுகின்றார். மேலும் காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல், இடந்தலைப்பாடு, பாங்கற்கூட்டம், பாங்கிமதி உடன்பாடு, பகற்குறி, ஒருசார் பகற்குறி, இரவுக்குறி இடையீடு, அல்லகுறி போன்ற குறியிடம் பற்றிய செய்திகளை விரிவாக கூறுகின்றார். வரைதல் வேட்கை, அச்சம், உவத்தல், ஆற்றாமை என 3 வகைப்படும் என்கின்றார். பின் வரைதல் வேட்கையின் விரி வரைவு கடாதல், வரைவு கடாதலின் விரி ஒருவழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் பிரிதல், அவற்றின் விரி போன்ற செய்திகளை விரிவாக களவியலில் பேசுகின்றார். வரைவியல் தலைவன் தலைவியை ஊரறிய திருமணம் செய்து கொள்ளுதல் வரைவு என்று கூறப்படும். அவ்வரைவின் இயல்பை தொகுத்து கூறுவதால் இவ்வியல் வரைவியல் என பெயர் பெற்றது. இவ்வியலில் 29 நூற்பாக்கள் உள்ளன. இவ்வியல் களவுக்கும் கற்புக்கும் இடையில் அமைந்துள்ள ஓர் இயல் ஆகும். இவ்வரைவியலில் முதலில் வரைவின் இலக்கணம் பற்றி, வரைவு எனப்படுவது உறவோன் கிளத்தியை குறவோர் முதலோர் கொடுப்பவும் கொடாமையும் கர்ணமொடு புணர கடி அயர்ந்து கோளலே என்று உரைக்கின்றார். பின் வரைவிற்குரிய கிளவித் தொகை, வரைவு மழிதலின் வகைகள், தலைவி, பாங்கி, செவிலி ஆகியோர் அறத்தொடு நிற்கும் முறைகள், அறத்தோடு நிற்றலின் விரி, களவு வெளிப்பாட்டிற்குரிய கிளவித் தொகை போன்றவற்றை கூறுகின்றார். மேலும் போக்கு அறிவுறுத்தல், போக்கு உடன்படாமை, போக்கு உடன்படுத்தல், போக்கு உடன்படுதல், போக்கல், விளக்கல், புகழ்தல், தேற்றல் என உடன்போக்கின் 8 வகைகள் பற்றியும் கூறுகின்றார். பின் உடன்போக்கின் விரி, கற்பொடு புணர்ந்த கவ்வையின் வகை, செவிலி நற்றாயின் புலம்பல்கள், மனை மருட்சியின் விரி, கண்டோர் இரங்கலின் தன்மை, செவிலி பின் தேடிச் செல்லல், மீட்சியின் வகை, விரி, தன்மனை வரைதலின் விரி, மீண்டு வரைதல், உடன்போக்கு இடையீடு, வரைதலின் விரி ஆகிய செய்திகளை கூறி வரைவியலை நிறைவு செய்கின்றார். கற்பியல் பிறர் அறியாதபடி களவின் கண் பழகி வந்த தலைவனும் தலைவியும் ஊரார் அறிய திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துவது கற்பாகும். தலைவிக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கு தலைவனும் அவ்விருவருக்கும் இருமுதுகுறவர், செவிலி, அந்தணர் போன்றோர் அறிவையும் ஒழுக்கத்தையும் கற்பித்தலால் கற்பு என்பது காரண பெயராகும். கற்பொழுக்கத்தின் இயல்புகளை எடுத்துரைக்கும் இவ்வியல் கற்பியல் என பெயர் பெற்றது. இவ்வியலில் 10 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. கணவனும் மனைவியும் திருமணத்திற்கு பின் கூடி வாழும் போது ஏற்படும் மகிழ்வும், பின் ஏற்படும் ஊடல் என்ற சிறு கோபமும், பின் தலைவி தான் கொண்ட வருத்தத்தை தலைவனிடம் உணர்த்தல், அதனால் பிரிதல் போன்ற அனைத்து நிகழ்வுகளும் பொருந்தியதுதான் கற்பு என நம்பியக பொருளாசிரியர் கூறுகின்றார். இதனை நூற்பாவில் பொற்பமை சிறப்பின் கற்பு எனப்படுவது மகிழ்வும் ஊடலும், ஊடல் உணர்த்தலும், பிரிவும் பிறவும் மருவியது ஆகும் என மொழிகின்றார். மேலும் இவ்வியலில் கற்பிற்குரிய கிளவித் தொகை, இல்வாழ்க்கையின் வகைகள், இல்வாழ்க்கையின் விரி, பரத்தையர் பிரிவின் வகைகள், ஊடல் வகைகள், ஐவகை பிரிவுகளுக்குரிய கிளவிகள் ஆகியவற்றை விரிவாக கூறுகின்றார். ஒலிபியல் அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல் ஆகிய 4 இயல்களிலும் கூற இயலாத செய்திகளை தொகுத்து கூறுவதால் இவ்வியல் ஒலிபியல் என்று அழைக்கப்பெறுகின்றது. இவ்வியலில் 42 நூற்பாக்கள் உள்ளன. ஒலிபியலின் 42 நூற்பாக்களில் முதல் நூற்பாவில் ஒலிபியலில் கூறப்படும் பொருள் பற்றி கூறுகின்றார். பின் செய்யுளுக்குரிய 8 அகப்பாட்டு உறுப்புகள் பற்றி திணையே, கைகோள், கூற்றே, கேட்போர், இடனே, காலம், பயனே, முன்னம், மெய்ப்பாடு, எச்சம், பொருள் வகை, துறை என்று மொழிகின்றார்.
திணை கைகோள் களவிற்கூற்றுக்குரியோர் கற்பில் கூற்றுக்குரியோர் கூற்றுக்கு உரிமை அற்றோர் தலைவன் தலைவி கூற்றிற்குரிய சிறப்பு விதிகள் நற்றாய்க்கு கூற்று நிகழாத இடம் நற்றாய்க்கு கூற்று நிகழும் இடம் செவிலி கூற்று கண்டோர் கூற்று நிகழ்த்தும் இடம் பிறர் கூற்றுக்கள் தலைவி கூற்றிற்கு புறநடை அனைவர் கூற்றிற்கும் புறநடை கூற்றுக்கும் புறநடை ஆகியவற்றை கூறுகின்றார். மேலும் கேட்போர் பற்றி கூற முற்பட்ட அவர் கிழவோன் கூற்றும் கிளத்தி கூற்றும் பழமறையோன் முதல் பதின்மரும் கேட்ப என்பதில் தலைவன் தலைவி கூற்றை பார்ப்பான் முதலாக கூற்றிற்கு உரிய 13 கூற்றிற்கு உரியோராகிய தலைவன் தலைவி ஆகிய இருவரும் இவ்விருவரிடமும் கூற்று நிகழ்த்தாத நற்றாய் ஆகிய மூவரையும் தவிர்த்து மீதமுள்ள பாங்கன் பாங்கி செவிலி கண்டோர் மானன் கூத்தன் விரலி பரத்தை அறிவர் ஆகிய 10 பேரும் கேட்பர் என கூறுகின்றார். மேலும் மறையோன் அறிவர் கூற்றை கேட்போர் பற்றியும் கூற்றின் இடத்திற்கான வரையறை காலத்திற்கான வரையறை பயன் முன்னத்திற்கான வரையறை மெய்ப்பாட்டின் இலக்கணம் வகை எச்சம் பொருள் வகையின் இலக்கணம் துறையின் விளக்கம் எச்சத்திற்கு புறநடை அகப்பாட்டுள் வரும் பொருட்கள் ஓம வகைகள் உள்ளுரை ஓமம் வெளிப்படை ஓமம் இறைச்சி பொருள் ஆகியவற்றை பற்றி கூறுகின்றார். மேலும் அகப்புற கைக்கிளையின் இலக்கணம் பற்றி காமம் சாலா இளமையொல் வயின் குறிப்பு அறிவுறாது குறுகியாங்கு அவளோடு இறப்ப கூறுவது அகப்புற கைக்கிளை என்று கூறுகின்றார். பெண் அகப்புற கைக்கிளைக்கு உரியார் அகப்பொருள் பெருந்திணையின் வகைகள் அகப்புற பெருந்திணைக்கு உரியவை அகப்பாட்டினுள் பாடப்படுவோர் பாட்டுடை தலைவன் தலைமக்களுக்கு உரிய பெயர்கள் கிளவி தலைவனுக்கு பொருந்தா பெயர் அகப்புற பாட்டிற்குரிய விதி திணை மயக்கத்தின் இலக்கணம் அதிகார புறநடை ஆகியவற்றை கூறி ஒலிபியலை நம்பியாசிரியர் நிறைவு செய்கின்றார். இது என்னென்னா நம்பியக பொருளை பற்றிய ஒரு முழுமையான பார்வை. எந்தெந்த இயலில் என்னென்ன இருக்குது 5 இயல்கள் சொல்கிறாரு. அகத்திணையல் களவியல் வரைவியல் கற்பியல் ஒலிபியல். அகத்திணையல் களவியல் வரைவியல் கற்பியல் ஒலிபியல்னு இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் ஒரு பொதுவான பார்வையில் பார்த்து சொல்லியிருக்கேன். இது ஒரு நம்பியக பொருள் அறிமுகம் அப்படின்ற அளவில் இந்த பகுதியை இந்த கட்டுரை பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுடன் மு. ஷண்பா.